ரோசின்னு சொல்லி அரசு மேல்நிலையம் வேதகுளம் பழைய ஸ்கூலில் படிக்கிறேன். சின்ன பிள்ளை பிரச்சனைக்காண்டி நாங்கள் போனோம். போனதுக்கப்புறம் அவனுலேருந்து ஊருக்காரன் இவங்களும் பொன்னாடிக்காரன் தான் சொல்லி எங்களை அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதியை பார்த்து ஆமாம், ஜாதியை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தையை சொல்லிது சார். போலீஸு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே அப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. நானும் அவனும் 12th தான், அவனும் 12th தான். ஒருத்தன் 11th, ஒரு 12th. ஆமாம். டாக்டரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் இருக்கு, இங்கே தங்கிருங்க அப்படின்னு. அவன் ஜாதி பிரச்சனை எதுவும் சண்டை போடாதீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஜாதி பற்றி தான் சண்டை இழுத்துப்பாங்க. ஆமாம், அது வந்துருக்கு. அந்த ஊருக்காரங்க தான் சண்டை இழுத்துருக்காங்க. ஆமாம், கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. டீச்சர் ஹெச்எம் வந்து இன்னும் ஏஹெச்எம் தான் இருக்காங்க. மெயின் ஹெச்எம் வரல இன்னும். எனக்கு ரிட்டையர்ட் ஆகி இப்போ இன்னொரு ஹெச்எம் வருவாங்க. ஏஹெச்எம் தான் இருந்தாங்க. இப்போ எல்லா ஜாதியை வச்சு பேசுறது அந்த மாதிரிலாம் இப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லுவாங்க. சண்டை வரம்பு மட்டும் நடக்குது. ஆமாம், சண்டை வரும். எல்லாரும் அண்ணன் மாரி பழகுங்க அப்படி இப்படி தான் சொன்னாங்க. அதே மாரி வருது. ஆமாம், ஊர்க்காரன் பார்க்கணும். இந்த ஆமாம், ஊருக்காரன். ஆமாம், ஊர் ஊற்றுவாங்க. என்ன எப்படி கண்டுபிடிப்பாங்க இந்த ஊருக்காரன்? அந்த ஊரில் அந்த கேஸ்ட் மட்டும் தானே இருக்கும். ஜாதி பேர் சொல்லி தான் அடித்தாங்க. 10th படிக்கிற பசங்க 2 பேர்த்துக்கு சண்டையில் எங்கள் ஊருக்காரன் சின்ன பையன் வந்து ஃபோனை போட்டு பேசியிருக்காங்க. ஃபோனை போட்டு பிரச்சனையில் மைனர்காரன் வந்து ஃபோனை போட்டு வெட்டிதான் குத்திதான் அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டு மிரட்டினதுக்கு இன்றைக்கி போய் கேட்டான், எதுக்கு என்ன ஃபோனை போட்டு மிரட்டினேன், நான் எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு 10-15 பேர் வந்து சேர்ந்து அடித்தாங்க. அடித்ததில் 2 பேர் தான் அடிச்சது. 10-15 பேர் சுற்றி நின்னாங்க. 2 பேர் தான் அடிச்சதுங்க. நீனும் பொண்ணாக்குடி தானே, பொண்ணையும் அடிக்கணும் சொல்லி தான் அடித்தாங்க. ஆமாம், அது இதுக்கு முன்னே ஜாதி படிச்சவங்க ஸ்கூல்லேருந்து போயிருக்காங்க. எங்கள் ஊர்லேருந்து பசங்கள்லாம் போயிருக்காங்க. அதனால பொண்ணாக்குடி தானே அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. ஜாதிக்குள்ள சண்டை இதுக்கு முன்னாடி நடந்தது. அப்பனா வாத்தியாருக்கு அடுக்க நடவடிக்கை எடுக்கலையா? டீச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? பேசிக்கலாம், ஜாதி வரக்கூடாது பேசிக்கலாம். இடையில நாங்குநேரில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லை? அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் எதுவும் சொல்லலையா? எப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலையா? இங்கிலீஷ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அந்த மாதிரி ஜாதி பிரச்சனை வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. உங்களை அடிக்கும் போதே இந்த ஊருக்காரன் தான் அடிச்சாங்க. ஆமாம், இந்த ஊருக்காரன் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. அவங்க எங்கெல்லாம் அடிப்பட்டாங்க? கை, கால், முதுகில் அடிச்சாங்க. எதை ஒன்று அடித்தானோ? கையை வச்சு. இதுக்கு சண்டை போட்டுக்கணும் அவங்க கிட்ட போட